Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாக புகார் எழுந்து உள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வெளியூர் பேருந்து நிலையம் தற்பொழுது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிட்டு வருது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த அந்த பேருந்து நிலையம் இந்த பேருந்துகள் முற்றிலுமாக தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்துக்கு முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முடிச்சூரில் அதற்கான பணிமனை உருவாக்கப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் கிளாம்பாக்கத்துக்கு சென்று கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் தற்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருந்துகளை மட்டும் செல்லக்கூடிய சூழலில் இதற்கான அந்த ரேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, 4, 5, 6 ரேக்ஸ் கிட்ட இருக்கும். அதில் 2 ரேக்கில் மட்டும்தான் பேருந்துகள் செல்லுது. மீதி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சமூக விரோதிகளுக்கு கூடாரமாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு 10 மணிக்கு மேலே பார்க்குறப்ப கஞ்சா போதையிலும் சரி, தகாத விஷயங்களை பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக பகல் நேரங்களில் இந்த க்ரைம் சீன்ஸ், அதாவது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்களை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு இந்த பேருந்து நிலையத்தில் படுத்துட்டும், அதே போல் இங்கே இருக்கக்கூடியவர்களோட ரகளையில் ஈடுபட்டுட்டு இந்த இடத்துல தாங்கள் ஒரு கைவிடப்பட்ட நபர்கள் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட்டோ ஒரு குற்ற பின்னணியோ நிச்சயமாக இருக்கக்கூடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. காவல்துறையினர் ஒவ்வொரு முறையும் அவர்களை மிரட்டி இங்கேருந்து அப்புறப்படுத்தும் பொழுது சாலையில் போயிட்டு நாங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த இடத்துல நாடகம் ஆடுறதும், பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு திரும்பவும் உள்ளே வர்றதும் அவங்களுடைய வழக்கமாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பேருந்து நிலையம் முற்றிலுமாக அசுத்தம் செய்யக்கூடிய சூழலையும் பாக்கு போட்டு அந்த இடத்துலேயே எச்சில் துப்பக்கூடிய நிகழ்வு, குடித்து விட்டு பாட்டில்கள் அங்கேயே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி பல அக்கிரமங்களுக்கு உட்பட்ட விஷயங்களில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே பல்வேறு குற்றப்பின்னணி இருக்கக்கூடியவர்கள் தான். கைவிடப்பட்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட அவர்களையும் துன்புறுத்தி பல்வேறு பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த இடத்துல தினசரி நடந்துட்டு இருக்கிறது. மாலை ஒரு 6லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இங்கே செட்டில் ஆகிறவங்க 10 மணிக்கு மேலே பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த இடத்துல அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு முழு கவனம் செலுத்தி இந்த பகுதியில் இவர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த பகுதியை முற்றிலுமாக மீட்டு திரும்பவும் இந்த பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களினுடைய ஒரு சில பேருந்துகளை இயக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளை இந்த இடத்துல வழக்கமாக அனுப்பி, இப்போ ஆம்னி பேருந்துகள்னால் அதிக செலவு செஞ்சு மக்கள் செல்லக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் இப்போது குறைந்த கட்டணத்தில் பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளை இந்த பகுதிக்கு அனுப்பி அதை திரும்பவும் தினசரி இயக்கிறதுனால இந்த பேருந்து நிலையமும் பராமரிக்கப்படும். அதே சமயம் இது போன்ற சமூக விரோதிகளினுடைய ஊடுருவல் இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் பராமரிக்கப்படும் சொல்கிறாங்க. அதே போல் கிளாம்பாக்கம் போய் குழந்தைங்கள்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு மின்சார ரயிலையும் மாநகர பேருந்துகளையும் நீண்ட தூரம் பயணித்து போகக்கூடியவர்கள் இங்கேருந்து அவங்க சுலபமாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்தி தரணும், இதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பெருமளவில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.